வணக்கம் நண்பர்களே. நேத்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கும் இன்னைக்கு காலையில நம்ம பாக்குறதுக்கும் நடுவுல என்ன நடந்ததுன்னே தெரியல. அப்படியே தலைகீழா மாறிடுச்சுங்க. ஒரே நைட்ல மொத்த கதையுமே மாறி போச்சு. அப்படி என்னதான் ஆச்சு? இந்த மாற்றங்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டை எப்படி கொண்டு போக போகுது? வாங்க டீடைலா பார்க்கலாம். சரி, இப்போ எல்லா ட்ரேடர்ஸ் மனசுலயும் ஓடுற ஒரே கேள்வி இதுதாங்க. நேத்து அவ்ளோ பெரிய சரிவு, அப்போ இன்னைக்கு மார்க்கெட் ரெக்கவர் ஆகுமா? இந்த கேள்விக்கான பதில தான் நம்ம இப்போ தேட போறோம். முதல்ல குளோபல் லெவல்ல நேத்து ராத்திரி என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடந்ததுன்னு பாத்திரலாம். ஏன்னா அங்க நடக்கிற விஷயங்கள் நம்ம மார்க்கெட்டோட டைரக்ஷனையே மாத்திர சக்தி கொண்டது. இங்க பாருங்க, நேத்து மதியம் $11 இருந்த பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரே ராத்திரியில $107.5 வந்திருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல. இந்த திடீர் சரிவுக்கு பின்னால ஒரு பெரிய அரசியல் விளையாட்டு இருக்கு. காரணம் இதுதாங்க. அமெரிக்க கருவூல செயலாளரோட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் மொத்த கேமே மாத்திருச்சு. இதனால ஈரான் அவங்களோட 140 மில்லியன் பேரல் எண்ணெய உலக சந்தைக்கு கொண்டு வர முடியும். உங்களுக்கு தெரியும்ல, சப்ளை அதிகமானா ஆட்டோமேட்டிக்கா விலை குறையும். அதுதான் இப்போ நடந்திருக்கு. இந்த எண்ணெய் விலை சரிவோட இம்பாக்ட் உடனே அமெரிக்க மார்க்கெட்ல தெரிஞ்சது. ஸ்டார்டிங்ல 1.5% வரைக்கும் டவுன்ல இருந்த மார்க்கெட் முடியும் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா லாஸையும் ரெக்கவர் பண்ணி வெறும் 0.28% சரிவுல முடிஞ்சுது. உண்மையிலே இது ஒரு சூப்பரான கம்பேக்னு சொல்லணும். சரி, உலகத்துல என்ன நடந்ததுன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஊருக்கு வருவோம். நேத்து இந்திய மார்க்கெட்டை ரொம்ப கவலைப்பட வச்ச சில விஷயங்கள்ல இன்னைக்கு காலையில சில நல்ல செய்திகள் வந்திருக்கு. பாருங்க, மொத்தம் 3 நல்ல நியூஸ். ஒன்னு, நம்ம ரூபாய் மதிப்பு டாலருக்கு எதிரா ஸ்ட்ராங் ஆகி 93 ரூபாய்க்கு கீழே வந்திருக்கு. ரெண்டாவது, HDFC பேங்க் மேனேஜ்மெண்ட் பத்தின கவலைகளுக்கு RBI ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. மூணாவது, ஆக்சென்சர் ரிசல்ட்ஸ் பாசிட்டிவா வந்தது. நம்ம ஐடி துறைக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டா இருக்கும். ஓகே, நியூஸ் எல்லாம் நல்ல பாசிட்டிவா இருக்கு. ஆனா மார்க்கெட் டேட்டா என்ன சொல்லுது? இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. இதுதான் இன்னிக்கோட $1,000,000 கேள்வி. இவ்ளோ பாசிட்டிவ் நியூஸ் இருந்தும் கிஃப்ட் நிஃப்டி ஏன் ஒரு மாதிரி மந்தமா இல்லனா நெகட்டிவா ஓபன் ஆகும்னு காட்டுது. இதுக்கான பதில அடுத்த சில ஸ்லைடுகள்ல இருக்கிற டேட்டாவே நமக்கு தெளிவா சொல்லிரும். இந்த நம்பர்ஸ பாருங்களேன். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், அதாவது FIIs, நேத்து மட்டும் கிட்டத்தட்ட 7,560 கோடி ரூபாய்க்கு வித்து தள்ளியிருக்காங்க. ஆனா நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள் DIIs வெறும் 3,860 கோடிக்கு தான் வாங்கியிருக்காங்க. இது எவ்ளோ பெரிய செல்லிங் பிரஷர்னு யோசிச்சு பாருங்க. இது ஒரு பெரிய வார்னிங் பெல் மாதிரி. 15. ஆமாங்க, இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. தொடர்ந்து 15வது நாளா FIIs நம்ம மார்க்கெட்ல வித்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது மார்க்கெட்ல ஒரு தொடர்ச்சியான நெகட்டிவ் ட்ரெண்ட காட்டுது. மார்க்கெட்டோட மனநிலையை காட்டுற புட் கால் ரேஷியோ, அதாவது PCR, நேத்து 1.09 அப்படிங்கிற நியூட்ரல் லெவல்ல இருந்து இன்னைக்கு 0.89க்கு குறைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நல்ல நியூஸ் வந்தாலும் ட்ரேடர்ஸ் மனசுல இன்னும் மார்க்கெட் கீழே போகுங்கிற பயம் இருக்குன்னு அர்த்தம். டேட்டா நமக்கு ஒரு வார்னிங் கொடுக்குது. சரி, இப்போ டெக்னிக்கல் சார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இது இன்னைக்கு ட்ரேடிங்க்கு ஒரு தெளிவான ஐடியாவை கொடுக்கும். நிஃப்டி டெய்லி சார்ட்ல பல வீக்கான சிக்னல்ஸ் இருக்கு. ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. RSI 30க்கு கீழே, அதாவது ஓவர்சோல்டு ஜோனுக்குள்ள போயிருச்சு. எல்லா மூவிங் ஆவரேஜும் கீழ் நோக்கி தான் இருக்கு. இதெல்லாம் டவுன் ட்ரெண்ட் இன்னும் முடியலங்கிறது தான் காட்டுது. அப்போ இன்னைக்கு நம்ம ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் 22,900. நிஃப்டி இந்த சப்போர்ட்டை உடைக்காம இருக்கணும். ஒருவேளை உடைச்சா சரிவு இன்னும் அதிகமாக வாய்ப்பிருக்கு. கீழே போனா இதுதான் நிலைமை. சரி, மேல வரணும்னா என்ன பண்ணணும்? நிஃப்டி முதல்ல 23,200ங்கிற உடனடி தடைய தாண்டியாகணும். அது நடந்தா மட்டும்தான் மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவ் டர்ன் வர சான்ஸ் இருக்கு. நிஃப்டியோட கதை இப்படி இருக்குன்னா, பயங்கர பிரஷர்ல இருக்கிற பேங்க் நிஃப்டியோட நிலைமை என்ன? அதையும் ஒரு எட்டு பாத்துருவோம். பேங்க் நிஃப்டி சார்ட்டும் ரொம்பவே வீக்கா தாங்க இருக்கு. முக்கியமா 20 நாள் மூவிங் ஆவரேஜ் 200 நாள் மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே கிராஸ் ஆனது ஒரு ஸ்ட்ராங்கான பியரிஷ் சிக்னல். மத்த இண்டிகேட்டர்ஸும் செல் சிக்னல்ல தான் இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி ட்ரேடர்ஸ் கவனிக்க வேண்டிய முக்கியமான லெவல்ஸ் இதுதான். கீழே 53,000 ஒரு நல்ல சப்போர்ட், மேல 54,500 ஒரு பெரிய தடை. இன்னைக்கு ட்ரேடிங் பெரும்பாலும் இந்த 2 லெவலுக்குள்ள தான் சுத்த வாய்ப்பு இருக்கு. இந்த அனாலிசிஸை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். இங்க நாங்க ஷேர் பண்ணினது எல்லாமே படிப்புக்காகவும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மட்டும்தான். இது எந்த வகையிலயும் முதலீட்டு ஆலோசனை கிடையாது. நீங்க எந்த முதலீட்டு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் தயவு செஞ்சு ஒரு ரெஜிஸ்டர்ட் செபி அட்வைசர் கிட்ட பேசிட்டு பண்ணுங்க. கவனமா ட்ரேட் பண்ணுங்க.